ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய தினம் குரு வாரத்துல வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க வைக்கிறதால குடும்பத்துக்கு குரு பார்வை கிடைக்கும். வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் ஏற்படும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நிலைவாசல்ல இன்றைய தினம் என்ன பொருளை வைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். விநாயகருக்குரிய விரதங்கள்லயே ரொம்ப விசேஷமான ஒரு விரதம் ஒரு மாதமும் தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி. அதாவது சங்கடகர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா நம்முடைய சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விரதம். இன்றைய தினம் நாம விநாயகர் நினைத்து வழிபடக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு முறையா இருந்தாலும் அதுக்கு எக்கச்சக்கமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள் விநாயகர் தான். நீங்க என்ன உருவமா பிடிச்சு வைக்கிறீங்களோ, மாட்டு சாணம், களிமண், மஞ்சள், சந்தனம்னு என்ன உருவமா பிடிச்சு வைக்கிறீங்களோ அந்த உருவத்துல அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடியவர் விநாயகர். அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி எந்த கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன் மாறுபடுமா. உதாரணத்துக்கு இந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் பிறந்த உடனேயே தை மாதத்தோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த வியாழக்கிழமையில வந்திருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை. ஒருத்தவங்க வாழ்க்கையில குரு பார்வை விழுந்துட்டாலே பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியுமாம். அப்பேற்பட்ட பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு வியாழக்கிழமையில சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகாலை 2:51 ஆரம்பித்திருக்கு. அது மறுநாள் நாளைய தினம் அதிகாலை 3:11 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வியாழக்கிழமை பிப்ரவரி 5ஆம் தேதி நமக்கு நாள் முழுக்க பகல் முழுக்க சதுர்த்தி திதி இருக்கு. அதுலயும் அந்த சதுர்த்தி வேலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாலை 5 மணிலிருந்து 6 மணி இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நேரத்துல நம்ம வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்கள்ல விநாயகருக்கு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடக்கும். அதுல போய் கலந்துக்கணும். முடிஞ்சா அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் நம்ம கையால வாங்கி கொடுக்கலாம். நிறைய பேரு சங்கட சதுர்த்திக்கு ஒரு முறையில விரதம் இருப்பாங்க. நிறைய பேரு உபவாசம் இருப்பாங்க. ஒரு சில பேரு உப்பு இல்லாம உணவு எடுத்துப்பாங்க. சில பேர் பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துப்பாங்க. உங்க உடலுக்கு ஏத்தவாறு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். வீட்டுல பூஜை செய்யணும் அப்படிங்கும்போது மாலை நேரத்துல பூஜை பண்றதுதான் விசேஷம். மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல முடிஞ்சா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 6:30-7 மணிக்கு மேல வீட்டுல விநாயகருக்கு விளக்கேத்தி வச்சுட்டு முடிஞ்சா கொழுக்கட்டை இல்லைன்னா சுண்டல் இந்த இரண்டுல ஏதாவது ஒரு பொருளை உங்க கையால தயார் செஞ்சு வைக்கணும். முடிஞ்சா வியாழக்கிழமையில வந்திருக்க சதுர்த்தி அப்படிங்கறதால கொண்டை கடலை சுண்டலை நீங்க தயார் செஞ்சு வைக்கணும். இப்படி இருக்கும்போது இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை இந்த ஒரு இலை மீது நீங்க வச்சு உங்க வீட்டோட நிலைவாசல வைக்கணும். இந்த 2 பொருட்களுமே இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்குரிய தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகருக்கும், வியாழக்கிழமையில குருவாரத்துல வந்திருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் ரொம்ப உகந்தது. நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. முதல் முக்கியமான பொருள் செம்பருத்தி இலை. அதாவது விநாயகர் எல்லா வடிவங்களையும் இருக்கக்கூடியவர். நிறைய பேர் வீட்டுல நவதானிய பிள்ளையார், வெள்ளருக்கு பிள்ளையார் வச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் வீடுகள்ல செம்பருத்தி இலையால செய்திருக்கக்கூடிய விநாயகர் போட்டோ கூட இருக்கும். அது இன்னும் விசேஷம். செவ்வாய் பகவானோட தோஷ நிவர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல, அதுல செய்திருக்கக்கூடிய விநாயகர் போட்டோ வீட்டுல இருந்தா அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த செம்பருத்தி இலையை நீங்க தலையா நிக்க வச்சு பாத்தீங்கன்னா விநாயகர் உருவம் மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த செம்பருத்தி இலை ஒரு இலை உங்க கையில இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா வியாழக்கிழமை குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ரொம்ப உகந்த தானியம் கொண்டை கடலை தான். ஒரு வாரமும் வியாழக்கிழமையில வரக்கூடிய குருவாரத்தன்னைக்கு குரு ஹோரை வரும் 3 நேரங்கள்ல. அதுல ஏதாவது ஒரு குரு ஹோரையில சின்னதா ஒரு பவுல்ல கொண்டைக்கடலை வைத்து நீங்க குரு பகவானாக பாவித்து ஒரு விளக்கேத்தி வச்சு அதை படைக்கும் போது வாழ்க்கையில உங்க குடும்பத்துல யாருக்காவது குரு பகவானால ஏற்படக்கூடிய கிரக தோஷம் இருந்துச்சுன்னா அது படிப்படியா குறையும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை இப்ப நீங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பண்ண போறீங்க. நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பருத்திலே கழுவி சுத்தப்படுத்தி அதுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொண்டைக்கடலை வைத்து முதல்ல பூஜை அறையில விநாயகர் பாதத்தை வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா சதுர்த்தி திதி முடியறதுக்குள்ள முடிஞ்சா ஒரு 6:30-7 மணி அந்த நேரத்துல பூஜை பண்ணிட்டு உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில அந்த செம்பருத்திலையும் ஒரே ஒரு கைப்பிடி அளவு அந்த கொண்டைக்கடலையும் வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இப்படி வைக்கிறதால விநாயகரோட கடாட்சமும் குரு பகவானோட ஆதிக்கமும் உங்க வீட்டோட நிலைவாசல்ல இருந்து
அது உங்க வீட்டுக்குள்ள பரவறதுக்கான வழிவகை இது ஏற்படுத்தும். அதுதான் இந்த பரிகாரத்த பண்றதுக்கான முக்கியமான நோக்கம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஏற்கனவே உங்க வீட்ல நீங்க வாங்கி வைத்திருந்தாலும் பரவாயில்ல. புதுசா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இருக்கக்கூடிய அந்த கொண்டைக்கடலையும், ஏதாவது ஒரு செம்பருத்திலையும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். இரவு முழுக்க அந்த செம்பருத்திலையும், கொண்டைக்கடலையும் நிலைவாசல்ல இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. பூஜையில விளக்கு எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் எரிஞ்சா கூட போதும். மறுநாள் அந்த கொண்டைக்கடலைய காக்கைகளுக்கு தானமா போட்டுட்டு, அந்த செம்பருத்தி இலைய கால் படாத மாரி செடி கொடிகள்ல தண்ணீல விட்டுருங்க. அவ்வளவுதான். நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.